சென்னை எப்படி இன்னைக்கு சென்னை மாதிரி காஞ்சிபுரமும் மிகப்பெரிய சென்னை 2.0ன்னு கூட சொல்லலாம். காஞ்சிபுரம் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்குது. இன்றைக்கி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரணும்னா கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர். இதே காஞ்சிபுரத்துலேருந்து அதுவும் நம்ம நிற்கிற இடத்துலேருந்து வெறும் 24 கிலோமீட்டர் தான் பரந்தூர் ஏர்போர்ட்டு. எங்களுக்கு 33 அடி ரோடு தான் வேணும்னு சொல்லிட்டு சென்ட்ராக 33 அடி ரோடு கொடுத்து நடுவில் அதுவும் ஒரு 30 ஃபீட் ரோடு கொடுத்து இது ஒரு 2.25 ஏக்கரில் 54 பிளாட் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் ½ கிரவுண்ட் சைஸ் தான். நம்ம சைட்டு பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது இது வந்து பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே பல்லவன் குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. இதில் இன்றைக்கி அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷமாக ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எங்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு அன்றைக்கி என்ன நல்ல ரேட்டு போதோ அந்த ரேட்டில் நாங்கள் ரீசேல் கண்டிப்பாக பண்ணி தருவோம். வணக்கம் நேயர்களே, கோவில் நகரம் காஞ்சிபுரத்துல ஆன் ரோட்டை ஒட்டி அப்ரோட் வீட்டு மனைகளை சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க நட்டாலியா ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உடனே வீடு கட்ட தேவையான எல்லா வசதிகளுடன் அமைஞ்சிருக்கிற இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் சேர்மன் திரு ஆண்டனி பால் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. காஞ்சிபுரம் சிட்டிக்கு உள்ளேயே சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஆன் ரோடு மேலேயே இருக்குது. சைட்டுக்கு பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே ஒட்டியே இருக்குது. ஒரு கஸ்டமர் சென்னையில் இடம் வாங்கலாம், தாம்பரத்தில் வாங்கலாம், செங்கல்பட்டில் வாங்கலாம். அதெல்லாம் தாண்டி நம்ம காஞ்சிபுரத்தில் எதுக்காக இடம் வாங்கலாம், இங்கே இப்போ இடம் வாங்கும்போது ஃப்யூச்சர் க்ரோத்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஏன் காஞ்சிபுரத்தில் இடம் வாங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி சென்னையை சுற்றி நிறைய அவுட்ஸ்கர்ட் சிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு, இந்த பக்கம் உத்திரமேரூர், இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவள்ளூர், இதெல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி காஞ்சிபுரம் மெயினாக இன்றைக்கி ஹைலைட்டாக மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டில் வருத ரீசன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பரந்தூர் ஏர்போர்ட். இன்றைக்கி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரணும்னா கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர். இதே காஞ்சிபுரத்துலேருந்து அதுவும் நம்ம நிற்கிற இடத்துலேருந்து வெறும் 24 கிலோமீட்டர் தான் பரந்தூர் ஏர்போர்ட்டு. இது ஒரு ரீசனு. அது இல்லாமல் காஞ்சிபுரம் இஸ் அ சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஜியஸ் பிளேஸு. இங்கே இது ஒரு புண்ணிய பூமி. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் இந்தியாவிலேயே சில்க்குக்கு ஃபேமஸான இடம். காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய சிப்காட்ஸ் இருக்குது. சென்னை எப்படி இன்றைக்கி சென்னை மாதிரி காஞ்சிபுரமும் மிகப்பெரிய சென்னை 2.0ன்னு கூட சொல்லலாம். காஞ்சிபுரம் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் காஞ்சிபுரம் டவுன் லிமிட்டில் வெறும் ஒரு 7.5 கிலோமீட்டர் சென்டர் ஆஃப் காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம சைட் பார்த்திங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டரில் இந்த சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, இப்போ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 7.5 கிலோமீட்டர் தான் இல்லையா? ஆமாங்க. இப்போ நம்ம சைட்டு இருக்குது கரெக்டாக எந்த ஊர் சார்? இந்த லொக்கேஷன் பேர் என்ன? நம்ம இருக்கிற இடம் கோலிவாக்கம். இது காஞ்சிபுரம் டவுன் லிமிட்டு. அது இல்லாமல் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், இங்கே நம்ம சைட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான். சரி சார், நம்ம சைட்டு என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? என்ன சைஸ்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது சார்? நம்ம ப்ராஜெக்டில் மிகப்பெரிய அட்வான்டேஜை சென்டராக நாங்கள் 33 இன்றைக்கி ஜென்ரலாக டிடிசிபி லேஅவுட்டில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு 23 ரோடு தான் கொடுக்குறாங்க. அதுவும் 30 அடி ரோடு அவ்வளோ கொடுக்குறதில்ல. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிடிசிபியில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எங்களுக்கு 33 அடி ரோடு தான் வேணும்னு சொல்லிட்டு சென்டராக 33 அடி ரோடு கொடுத்து நடுவில் அதுவும் ஒரு 30 ஃபீட் ரோடு கொடுத்து இது ஒரு 2.25 ஏக்கரில் 54 பிளாட் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் ½ கிரவுண்ட் சைஸ் தான். எல்லாமே அஃபோர்டபுளாக கஸ்டமர் அவங்க பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி நாங்கள் இந்த சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, அதாவது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட். ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங் இருக்குல்ல சார்? இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைட் எப்படி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குன்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பாதி பிளாட்ஸும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் பாதி பிளாட்ஸும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த சைட்டோட மிகப்பெரிய பியூட்டி. அதே மாதிரி நார்த் ஃபேஸிங்கும் சவுத் ஃபேஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளாட் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. லிமிட்டடாக இருக்குது. ஆமாம், லிமிட்டடாக இருக்குது. ஆனால் மேஜர் ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்ஸு இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். கார்னர் சார்? கார்னர்ஸ் இருக்குது சார். கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 6 கார்னர் பிளாட்ஸ் இருக்குது. இந்த 6 கார்னர் பிளாட்ஸில் இப்போதைக்கு ஒரு 2 கார்னர் பிளாட்ஸ் புக் ஆகிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு வந்தால் நம்ம கார்னர் வாங்கிக்கலாம், நார்த் ஈஸ்ட்டு பிடிச்ச பிளாட்டை வாங்கிக்கலாம். ஆமாம். இடம் வாங்குறவங்க பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், நம்ம சைட்டுக்கு வாசல்லையே கோலிவாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம சைட்டு பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது இது பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ்.
இங்கே வந்து பல்லவன் குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நர்சிங் காலேஜ், நம்ம சைட்டுக்கு எதிர்க்கே ஒரு நர்சிங் காலேஜ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது, ஏடிஎம்ஸ் இருக்குது. இங்கே இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. 24 hours பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ரூட்டில். 24 hours பஸ் எங்கே தான் சார் வருதுங்க? பஸ் இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து அப்படியே அய்யங்கார்குளத்துலேருந்து வேலூர் ஆர்காட் ரோடு, இது வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 564. இந்த இதுக்கு வந்து 4-way லைனை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது 4 வழி சாலையாக மாறிடும். சரி, நம்ம சைட் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஆர்காடு போகக்கூடிய ரோட்டில் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்து வந்து ப்ரைஸ்குள்ளே போயிடலாம். நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸு சார்? நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரீசெண்டாக பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் ரேட்லாம் 2500 3000 அந்த ரேஞ்சாக இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. இங்கே பர்டிகுலராக எங்கள் சைட்டை தாண்டி போனீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்ஸ்லாம் 3200 வைக்கிறாங்க, உள்ளே இருக்கலாம் 1999 பண்ணுறாங்க. நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ரைஸிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1750 rupees இப்போ நாங்கள் வந்து ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 1750 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆமாம், 1750 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டில் பிளாட் வாங்கலாம், ஓகே. தனி வீடு ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, கட்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கட்டி கொடுக்குறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய எங்கிட்ட பிளாட் வாங்கும்போது வீடு கட்டி தர சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மினிமம் இங்கே வந்து 35 lakhsலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணித்தரோம். ஓகே, வீடு வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாம், வாங்கிக்கலாம். நம்ம சைட்டில் இடம் வீடு வாங்க லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? நம்ம ப்ராஜெக்டில் வந்து லோன் வந்து 60 to 70% வாங்கலாம். அது அவங்களோட கஸ்டமரோட அவங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து இருக்குது. இது நாங்கள் பேங்க் லோனும் பண்ணித்தரோம். எல்லா மேஜர் பேங்க்ஸும் லோன் பண்ணித்தரோம் நாங்கள். அதாவது மேக்ஸிமம் வந்து 70% வரைக்கும் இல்லையா? பண்ணித்தரலாம். இடத்துக்கு மட்டும் வீட்டுக்குன்னும் போது அது வந்து லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காம்போசிட் லோனாக பண்ணித்தரலாம். அதுக்கும் வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு 80 to 85% கூட பண்ணித்தரலாம். இப்போ லேண்டுனா 70, வீடுனா வந்து 85 மேக்ஸிமம் வந்து லோன் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். சிட்டிக்குள்ள உள்ள கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து இப்போ இடம் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அதை ரீசேல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது கஸ்டமர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியும்? இது நல்ல கொஸ்டின். என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் 17 years மேலே இருக்கிறோம். இதில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நிறைய நாங்கள் முன்னாடி 100 ரூபா 200 ரூபா எல்லாம் பிளாட்ஸ் வாங்கின இடம்லாம் இன்றைக்கி வந்து 1000 ரூபா 2000 போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ரீசேல் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்றைக்கி அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷமாக இருந்தாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எங்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு அன்றைக்கி என்ன நல்ல ரேட்டு போதோ அந்த ரேட்டில் நாங்கள் ரீசேல் கண்டிப்பாக பண்ணி தருவோம். நம்ம சைட்டில் இன்றைக்கி ப்ரைஸு 1750 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அடுத்த வருஷம் இதே நாள் இதே சைட்டுக்கு வரோம், அப்போ வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும்? நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வந்து ஒரு 4000 5000 அப்படின்ற ரேட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் போய் பிளாட்ஸ் வாங்குறாங்க. ஆனால் அந்த 4000 ரூபா 5000 ரூபா டபுள் ஆகிறதுக்கு, அது வந்து அவங்களோட ப்ரைஸ் டபுள் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த 1600 to 2000 இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கும்போது இதுவே ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா போகிறதுக்கு அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் ஈஸியாக இந்த ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். பிறகு இன்றைக்கி இவங்க வாங்குறாங்க 1750 வாங்கும்போது நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் டெஃபினட்டாக 2500 3000 வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் ஆகும். லேண்டோட அப்ரிசியேஷன் பல மடங்கு வளரும். இன்னும் நீங்கள் இந்த 2 வருஷத்துலேயே இந்த ரேட் ஆகுதுன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த 10 வருஷன்றது கடகடன்னு இந்த காலங்கள் சீக்கிரம் ஓடுது. அதனால் 10 வருஷத்தில் உங்களோட ரேட்டெல்லாம் 10,000 ரூபா போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புங்க இருக்குது. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.